இவங்கள்ட்ட திரும்ப அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா குமரனோட தங்கச்சி அகிலா வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா யார்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னா ஆனந்தி கிட்ட சொல்லிடுவாங்க. ஆனந்திக்கு இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனந்தியே வந்து அந்த பையனை மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. அந்த ஹோட்டலுக்கு வந்து போனதுக்கப்புறம் ஓ அகிலா வராமல் நீ வந்திருக்கியா, நீ யார் அப்படின்னு கேட்கும்போது நான் அகிலாவோட அக்கா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல நீயும் நல்லா தான் இருக்க, நான் வந்து இந்த வீடியோவை டெலீட் பண்ணணும்னா நீயும் அகிலாவும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, ஆனந்தி பார்த்தீங்க அப்டின்னா, அங்க போறதுக்கு முன்னாடியே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி மகளிரையும் அங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்க அப்டின்னா, அவன புடிச்சு தரன்னு இழுத்துட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம இவனெல்லாம் சட்டையே இல்லாம வெளிய இழுத்துட்டு போங்க. அப்பதான் எல்லாருக்கும் இவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியும் அப்டின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்றனால, நீங்க சொல்றது கரெக்ட்டு தான் அப்டின்னு சொல்லிட்டு, அவன வந்து சட்டை கூட இல்லாம போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போவாங்க. இவன எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க அப்டின்னு சொல்லிட்டு பிரஸ்லேருந்து கேட்கும்போது, ஆனந்தி வந்து பதில் சொல்லுவாங்க. இவன் வந்து நான் ஒரு ஹோட்டல்ல போய் தங்கும்போது என்ன தப்பா வந்து வீடியோ எடுத்து எனக்கே தெரியாம வந்து என்ன வீடியோ எடுத்து என்ன மிரட்டிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம இவன் சொல்றதெல்லாம் நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னான். அதனால தான் நான் டைரக்ட்டா அவன பார்க்கும்போது போலீஸ வந்து கூட்டிட்டு போனேன். இப்ப வந்து அவன் வசமா மாட்டிக்கிட்டான். ஸோ யாராவது நம்ம இந்த மாரி வம்பிழுத்தா நம்ம பயப்படக்கூடாது. தைரியமா நின்னு இந்த மாரி முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி பிரஸ் கிட்ட சொல்றாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.